ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நதீஸ் பிஸ்மி வேர்ல்டு. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு சூப்பரான சொரக்காய் கூட்டு எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த 1 கப் பாசிப்பருப்பை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்காக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு தக்காளி நான் இப்போ இதில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் இதில் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் சேம் மெத்தடில் கடலைப்பருப்பு வச்சு கூட செய்யலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த சொரக்காயில் அரைச்சி சேர்க்கறதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு வேகிறதுக்காக தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சொரக்காவை இப்போ இதில் சேர்த்துடலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் சொரக்காய் இதில் சேருங்க. அப்படி இல்லைன்னா சொரக்காய் வந்துட்டு ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் பருப்பு வெந்ததுக்கப்புறம் சொரக்காய் இதில் ஆட் பண்ணிங்கன்னா சொரக்காய் வந்துட்டு உடையாமல் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல பல்லில் கடிப்படுற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி தேங்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்காதனால தேங்காயில் நான் பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது. அப்போது கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இப்போது அந்த சொரக்காய் கூட்டில் தாளித்து சேர்க்கறதுக்காக கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் உளுந்து, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க இதை வந்து சொரக்காய் கூட்டில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சொரக்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் திக்காக செய்யுங்க. அப்போ தான் சொரக்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சொரக்காய் கூட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தாளிக்கிறதுக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறத விட கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சொரக்காய் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.